கிறிஸ்மஸ்க்கு கேக் செய்ய போகிறோம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். 4 முட்டை, 1 கப்பு மைதா, 50 கிராம் தயிர், சர்க்கரை 1 கப்பு, அது 150 கிராம் சர்க்கரை, பட்ரு ஒரு 50 கிராமு, வெனிலா எசன்ஸு, எண்ணெய் வாசம் இல்லாத எண்ணெய் ஒரு 100 மில்லி, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, இவ்வளோதே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், ஒரு கப் பால் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்குது அதனால் எடுத்து வைக்கணும்னா பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் தேவையானது. வாங்க செஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கேக் செய்யும்போது காட்டுறோம். இப்போ எல்லாம் அரைக்கிற வேண்டியது இருக்குது, பீக் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாம் பண்ணி முட்டையை செக் பண்ணிட்டே ஊற்றணும், ஏன்னா கிருமி இருக்கும். எல்லாமே நல்ல முட்டை தான். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு சர்க்கரை பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். சுகர் அடித்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அடிக்கணும். நல்லா பீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் படையில கொஞ்சம் வச்சணும். ஒரே சைடு சுற்றணும். ஒரு நிமிஷம். தயிர் ஒரு 75 மில்லி கிராம் ஊற்றணும், சரியாக இருக்கும். பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூனு, பேக்கிங் பவுட்ரு 1 ஸ்பூன் போதும். இந்த வெனிலா எசன்ஸு 1 ஸ்பூன் போதும். பட்ரு ஒரு 50 மில்லி. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் 30 செகண்டு நிறுத்தி ஓட்டிக்கலாம். அப்புறம் மாவு போட்டு கலரி உள்ள வச்சுக்கலாம். இங்கே நல்லா அடிச்சுட்டு மிக்சியில் நல்லா போட்டு ஓட்டிட்டோம். இது மாவு போட்டு கலக்கி அப்புறம் ஊற்றி காட்டிக்கலாம். பாரு, இந்த மைதா மாவு போட்டுக்கிறோம். அதுக்கு அதை இப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி அழுங்காமல் கிண்டணும். ஒரு சைடாகவே கிண்டணும். எப்படி நம்ம கிண்டுறோமோ அது மாதிரி ஒரு சைடாகவே கிண்டனா, மெதுவாக கிண்டனா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை இதெல்லாம் அந்த தன்மை குறையாமல் இருக்கும். ஒரு கப்புக்கு நல்லா கெட்டியான பால் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் ஊற்றி கலக்கலாம். பாலில் கடைசியில் ஊற்றுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே இப்போ கடைசியாக பால். எல்லாமே ஒன்று சைடாகவே கிண்டி வரணும், மெதுவாகத்தையும் கிண்டணும். மைதா மாவு போடும்போது இதில் ட்ரேயில் பட்டர் கீழே பட்டர் மேலேயும் பட்டர் போட்டு தேய்ச்சி பட்டர் சீட்டு போட்டிருக்குறோம், பட்டரும் தேய்ச்சிருக்குறோம். பாருங்கள். இனி இதை ஊற்றி நம்ம கேக் செஞ்சுக்கலாம். இந்த ஊற்றியாச்சு. டேப் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா பக்கம் பபிள்ஸ் எல்லாம் போகிற மாதிரி பாருங்கள். இதெல்லாம் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக நிற்கும். இப்படி விடக்கூடாது. இப்படி நம்ம கையில் இப்படி கரெக்ட் பண்ணிடணும். இப்படி எண்ணெய் தூக்கி எப்படி கிட்டத்தட்ட 35 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு வைக்கணும். சிம்மில் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஃபாஸ்ட்டில் வைக்கணும். அது பின்னாடி லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும்.
பாருங்கள் 40 நிமிஷம் வச்சுருக்குறோம். நல்லா வெந்திருக்குது. இனி எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறோம். பாருங்கள். நல்லா வெந்திருக்குது. பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. பாருங்கள், இனி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். இதை பார்த்துக்கோங்க. 40 நிமிஷம் வச்சுருக்குறோம். வெந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம். இனி கீழே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம். இதை எடுக்கிறோம். கத்தியில் எடுத்துன்னு வந்துருச்சு. நல்லா வந்துருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை பாருங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மருமகளுக்கும் பார்க்கணும் முதல்ல. பாருங்கள், அமுத்தி காட்டு. இனி நமக்கு தேவையான சைஸில் இருக்கணுமா இருந்தால் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, சதுரமாக வெட்டி எடுத்துக்கலாம். அழகாக வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.